தமிழகத்தில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட குடும்ப அட்டைகள் தற்போது கிழிந்து உருவழியும் நிலையில் உள்ளன. அவ்வப்போது உள்தாள்கள் ஒட்டி பயன்படுத்த அரசு ஆணை பிறப்பிக்கிறது. புதிய குடும்ப அட்டை வழங்கப்படாததால் ஏற்படும் சிரமங்கள் என்னென்ன, புதிய அட்டைகள் வழங்கப்படாததற்கான காரணம் என்னென்ன என்பது குறித்து குடும்ப தலைவி சுஜாதா மற்றும் இந்திய நுகர்வோர் அமைப்பின் துணைத் தலைவர் கிருஷ்ணன் ஆகியோர் கூறும் கருத்துக்களை இன்றைய ஆளுக்கு ஒரு நிமிடம் பகுதியில் பார்ப்போம். நிறைய இடத்துல இது கவர்மெண்ட் இது வந்து பேப்பர் ஓட்டுறாங்க 2014 2015 சொல்லிட்டு. அந்த மாதிரி பேப்பர் இல்லாமல் புது கார்டை எல்லாருக்குமே கொடுத்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது வந்து இப்போ நிறைய பேர் வீட்டில் அந்த கார்டு வந்து ரொம்ப டேமேஜாகவே இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போகும்போதே நிறைய இடத்துல கேன்சல் பண்ணிடுறாங்க. இது எப்போ வாங்கினது, வாங்கும்போது நிறைய கேள்வி எங்களை கேட்குறாங்க அந்த ரேஷன் கார்டு இருக்கும்போது. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போ வர இயருக்கு வந்து ஒரு இயரோ இல்லை ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும் போது மாற்றி கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறவங்களுக்கும் அது கொஞ்சம் இதுவாக வச்சுக்கணும். எங்கன்னா அதெல்லாம் வந்து பேங்க்குக்கு போகிறது நிறைய இடத்துக்கு அந்த ரேஷன் கார்டு தான் யூஸ் ஆகுது. ஸோ அதனால் அது வந்து உங்களுக்கு புது கார்டாகவே கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய திட்டத்தில் வந்து 400 கோடி ரூபாய்க்கு ஒரு சிஸ்டம் இன்டெகிரேட்டர்னு ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதன்படி ஸ்மார்ட் கார்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க. அதில் கொஞ்சம் தடங்கல்கள் இருக்குது. அது அந்த டெண்டர் வந்து நவம்பர் 1 தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பேப்பர் ஓட்டுறாங்களே வழியே வேறு எந்த இதுவும் இல்லை. ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் தான். இந்த கார்டு கொடுத்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு கார்டு வரத்துக்குள்ளே இதாகுன்ட்டு இந்த கார்டு பிரிண்ட் பண்ண வேண்டாம், ஒரு அடிஷ்னல் ஷீட் போடலாம் அப்படின்ட்டு அடிஷ்னல் ஷீட்ஸ் போடுறாங்களே வழியே இந்த எக்ஸிஸ்டிங் கார்டு ஹோல்டர்ஸ்க்கு சிரமம் இல்லாமல் பொருட்கள் கிடைக்கும். நான் ஜனவரி 2015 கார்டு கொடுக்குற வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்மார்ட் கார்டு வந்துடுதுன்னா நம்ம ஆதார் கார்டு மாதிரி எந்த விதமான போகஸ் இதுவும் வராது. இண்டிவிஜுவலாக ரெக்கார்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸு ஆதார் கார்டு அண்ட் இதில் இந்த டீட்டெயில்ஸ் எடுத்து இதில் கொண்டு வர போகிறாங்க. எந்த பிரச்சனைகளும் வராது. இஷ்யூ பண்ணும்போதும் இப்போ நான் வந்து 100 கார்டு இருக்கிற இடத்துல 90 கார்டு ரெகுலர் கார்டு 10 கார்டு வாங்காத கார்டு அந்த அரிசி வெளியில் எடுக்கிறாங்கன்றலாம் இப்போ குறை வருது இல்லையா, அந்த குறையெல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது, திட்டம் இருக்குது.